ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னையிலேருந்து 10th ஸ்டேட் போர்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான கோச்சிங் நம்ம சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டரில் ஐபேக் நாமன் கிளேச்சர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஒரு ஐபேக் நேம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ரூல்ஸ் இங்கே நான் எழுதியிருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா we have to choose the longest carbon chain. செகண்ட், நம்பர் கொடுக்கணும், நம்பரிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். அண்ட் தேர்ட் ரூல், நேமிங் தி சப்ஸ்டிடியூவன்ஸ். ஃபோர்த் ஒன், அரேஞ்ச் த சப்ஸ்டிடியூவன்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அண்ட் ஃபிஃப்த் ஒன், நம்ம கண்டுபிடிச்ச எல்லா இண்டிவிஜுவல் வேர்ட்ஸையும் ஒரு பர்ஃபெக்ட் நேமாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இந்த 5th ரூல்ஸ் அப்படின்றது. ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, அப்போ இந்த 5 ரூல்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்மளால் ஒரு ஐபேக் நேமை எழுதிட முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோட முடிவில் எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக நேம் வைக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பூஸ்டப் ஆகும். ஸோ பார்க்கலாமா? உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா சூஸிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, அப்போ இதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? அந்த நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கார்பன் செயினில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் கார்பன் செயின் சூஸ் பண்ணுறப்போ இந்தந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம், அப்படி இல்லாட்டி ஒரு 7 ஷேப்பில் போகலாம், அப்படி இல்லாட்டி அதே ஒரு இன்வெர்டட் 7 ஷேப்பில் நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ சூஸிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அந்த பர்டிகுலர் செயினில் இருக்க மாதிரி பார்த்துக்கிறோம். மேக்ஸிமம் இந்த 3 ஷேப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டாவது, இந்த 4 ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்கஹால் ஃபார்முலா OH, ஆல்டிஹைட் CHO, கீட்டோன் CO, கார்பாக்சிலிக் ஆசிட் COOH. அப்போ இந்த 4 ஃபங்க்ஷனல் குரூப்புமே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பன் செயினில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, பாண்ட். மொத்தம் 3 விதமான பாண்ட் நம்ம படிச்சிருப்போம். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். அதாவது அல்கேன், அல்கீன் அண்ட் அல்கின். ஓகே, இப்போ இதில் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இதைத்தான் நம்ம அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். அதாவது சிங்கிள்னால் எனக்கு சேச்சுரேட்டட், டபுளோ ட்ரிபிளோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் அன்சாச்சுரேட்டட். ஓகே, சிங்கிள் பாண்ட் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் டபுளோ ட்ரிபிளோ நம்மளோட காம்பவுண்டில் இருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட செயினில் உள்ளே வர மாதிரி நம்ம இங்கே பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் கடைசி பாயிண்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸ். இப்போ இந்த 3 ஷேப்பில் நான் எதை ஃபாலோ பண்ணால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ஸ் எனக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி செயின் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூஸிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். இதுக்கு கீழே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய 4 பாயிண்ட்டை இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை இங்கே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இங்கே மொத்தம் எனக்கு 5 கார்பன் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான லாங்கஸ்ட் கார்பன் செயின் 1 2 3 4 5 இருக்கிற 5 கார்பனையுமே நம்ம செயினில் கொண்டு வந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஓகே, இப்போ நான் முதல்ல ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 என்னால் மேக்ஸிமம் 5 கார்பன் ஆட்டம்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். ஓகே, இல்லை நான் இந்த ஷேப்பில் போகிறேன், இப்படி நம்ம போகலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம போகிறோம், எல் ஷேப்பில் நம்ம போகிறோம் அப்படின்னா இப்படி நான் போனாலுமே 1 2 3 4 5. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் சரி இல்லை இந்த ஷேப்பில் போனாலும் சரி எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த காம்பவுண்டில் 5 கார்பன் ஆட்டம்ஸ் வரும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியான இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த செயினில் நீங்கள் சூஸ் பண்ணது போக மிச்சம் மேலே ஒரு CH3 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், சப்ஸ்டிடியூவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செயின் சூஸ் பண்ணது போக மேலேயோ இல்லை கீழேயோ எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு குரூப் இருக்கோ அந்த குரூப்புக்கு பேர் தான் எனக்கு சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகே, ஸோ அடுத்ததாக 3வது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கேயுமே பாருங்கள், நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக போய் காமிக்கிறேன். அப்போ 1 2 3 4 5 6 ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா என் கையில் 6 கார்பன் ஆட்டம்ஸ். அதே இது நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்போ இப்படி போனோன்னா 1 2 3 4 5 6
7 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. எப்படி இந்த மாதிரி நான் எல் ஷேப்பில் போனேன் அப்படின்னா என்னால் 7 கார்பன் ஆட்டம்ஸை உள்ளே கொண்டு வரணும். அப்போ 6 or 7 பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எதில் கரெக்டாக வருதோ அதுதான் நம்மளோட கரெக்டான கார்பன் செயினாக இருக்கும். அப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எல் ஷேப்பில் போகக்கூடிய இந்த வே தான் எனக்கு கரெக்டான மெத்தட். அப்போது இந்த செயின் போக மிச்சம் இருக்க இவன் எனக்கு சப்ஸ்டிட்யூவெண்ட். ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த 4வது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, இப்போ நான் இங்கே 2 விதமாக போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். 1 2 3 4 5. ஓகே, சரி, இங்கே மேலே ஒருத்தர் இருக்கான். COOH இஸ் நத்திங் பட் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். நம்ம முன்னாடி ஒரு ரூல்ஸ் பார்த்துட்டோம். என் ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் என்ன பண்ணிக்கணும், என்னோடய செயினில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ நான் இப்படி போகிறேன், இந்த ஷேப்பில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேயுமே 1 2 3 4 5. ஓகே, அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் போனாலும் சரி எனக்கு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எனக்கு 5 தான். ஆனால் இதில் எது முக்கியமான பாயிண்ட்னா உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்பை நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நான் போகும்போது இன்க்ளூட் பண்ணலை, ஆனால் நான் இப்படி போனால் மட்டும்தான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் இன்க்ளூட் பண்ண வைக்க வேண்டும். அப்போ இந்த ஷேப்பு தான் கரெக்டான ஷேப்பு. ஓகே, அப்போ இந்த செயின் போக மிச்சம் இருக்க இவன் எனக்கு சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக இருப்பான். ஓகே, அப்போ இந்த 4 எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த ஷேப்பை மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், இதையுமே இப்படி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ மேக்ஸிமம் எனக்கு ஸ்ட்ரெயிட் செயின் சூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் ஒரு 7 கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்படி போனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எனக்கு உள்ளே வரணும், அது போக ஃபங்க்ஷனல் குரூப்பு பாண்டை என் செயினுக்குள்ளே கொண்டு வர மாதிரி பார்க்கணும். நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரூல்ஸ். ஸோ செகண்ட் ரூல் என்ன, நம்பரிங் தி கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் த செயின். இதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நம்பரிங் தி கார்பன் ஆட்டம்ஸ், செயினில் இருக்க கார்பனுக்கு மட்டும்தான் நீங்கள் நம்பர் கொடுக்க போகிறீங்க. சரி, அப்போ இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது நம்ம இதை மனசில் வச்சுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப், பாண்டு, சப்ஸ்டிட்யூவெண்ட், இந்த 3 பேருக்குமே லோவஸ்ட் நம்பர், மினிமம் நம்பர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப், பாண்டு, சப்ஸ்டிட்யூவெண்ட், இந்த 3 பேருக்குமே நம்ம சின்ன நம்பர், லோவஸ்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம எப்பயும் போல் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சூஸிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். இங்கே ஸ்ட்ரெயிட் செயின் தான் என்னோடய கார்பன் செயினாக இருக்கும். ஓகே, முன்னாடியே சொல்லிட்டேன், கார்பனுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே நம்பர் கொடுக்கணும். ஓகே, அப்போ எப்படி நம்பர் கொடுக்கணும், அப்போ இங்கே என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப் யார், OH, ஆல்கஹால் தான் எனக்கு என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். ஈவனுக்கு நான் சின்ன நம்பர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். 1 2 3. சரி, இப்போ நான் ரிவர்ஸில் போகிறேன். 1 2 3. சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தட் படி போனேன் அப்படின்னா இந்த OH கனெக்டாக இருக்க இந்த கார்பனுக்கு நீங்கள் நம்பர் 3 கொடுக்குறீங்க. ஆனால் நான் ரிவர்ஸில் போகிறேன் அப்படின்னா இந்த OH கனெக்டாக இருக்க கார்பனுக்கு நீங்கள் நம்பர் 1 கொடுத்துருக்கீங்க. அப்போ நம்மளோட ரூல் படி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நீங்கள் லோவஸ்ட் நம்பர் தான் கொடுக்கணும். அப்போ இந்த நம்பரிங் தான் சரி. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கனெக்டாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன நம்பர் கொடுக்கணும், லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அதுதான் சரியான மெத்தட். ஓகே, வில் கோ ஃபார் செகண்ட் எக்ஸாம்பிள். ரைட், இப்போ எங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். இந்த ஸ்ட்ரெயிட் செயினில் மொத்தம் எனக்கு 1 2 3 4 4 கார்பன் ஆட்டம்ஸ் எனக்கு இருக்குது. முதல்ல நான் இப்படி நம்பர் கொடுத்து பார்க்குறேன். 1 2 3 4. சரி, அடுத்து நம்ம ரிவர்ஸில் போகலாம். 1 2 3 4. சரி, இப்போ டாப்பாக பாட்டமாக இந்த 2ல் எது சரி, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய CHO இதுதான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். இதோட பேர் எனக்கு ஆல்டிஹைட். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம கொடுக்க வேண்டியது லோவஸ்ட் நம்பர். அப்போ 1 or 4 பார்த்தோன்னா 1ன்றது தான் லோவஸ்ட் நம்பர். அப்போ இந்த மெத்தடாலஜி தான் எனக்கு சரியான 1. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம லோவஸ்ட் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் தான் போகணும். 1 2 3 and 4. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள், முதல்ல நம்மளோட ஸ்ட்ரெயிட் செயினை சூஸ் பண்ணிடலாம். இதுதான் என்னோடய ஸ்ட்ரெயிட் செயின். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம டேரெக்டாக சரியாக நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே COOH
கார்பாக்சிலிக் ஆசிட் இவன் தான் என்னோட ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ நான் இப்படி போனேன்னா 1 2 3 வரும். 1 2 3. அப்போ ரிவர்ஸில் போனோம் அப்படின்னா 1 2 3. அப்போ லோவஸ்ட் நம்பர் தான் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த மெத்தடாலஜி தான் எனக்கு சரியான மெத்தடாலஜி. லோவஸ்ட் நம்பர் தான் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்ம கொடுக்கணும். ஓகே, டு த 4th எக்ஸாம்பிள். எப்பயும் போல் முதல்ல ஸ்ட்ரைட் செயின் சூஸ் பண்ணிடுங்க. நம்பரிங் கொடுக்கலாம் 1 2 3. இங்கே இந்த CO அப்படின்றது தான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். இதோட பேர் எனக்கு கீட்டோன். இதுக்கு நீங்கள் எப்படி போனாலும் சரி, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனாலும் சரி, இல்லை நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் போனாலும் சரி, 1 2 3 ரிவர்ஸ் ஆர்டரில் போனாலும் சரி, எப்படி போனாலும் கீட்டோனுக்கு எனக்கு நம்பர் 2 தான் வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் போய்க்கலாம். ரெண்டுமே எனக்கு சரியான மெத்தடாலஜி தான். ஓகே, ஸோ நம்ம 5th எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின், தென் நம்பரிங் கொடுக்கணும். ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3 4. சேம் வே ரிவர்ஸில் போங்க. 2 3 4. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் இவன் தான், C டபுள் பாண்ட் O, கீட்டோன் தான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இவனுக்கு லோவஸ்ட் நம்பர் 2ஆ 3ஆன்னு பார்த்தோன்னா 2 தான் லோவஸ்ட் நம்பர். அப்போ இது தான் எனக்கு சரியான மெத்தடாலஜி. ஓகே, டு த லாஸ்ட் எக்ஸாம்பிள், 6th one. சூஸிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, CHO. இங்கே இதுதான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். அதோட பேர் எனக்கு ஆல்டிஹைட். அப்போ நான் இப்படி போனேன்னா 1 2. அதே நான் ரிவர்ஸில் போனேன்னா 1 and 2. அப்போ இதுதான் சரி. இவனுக்கு லோவஸ்ட் நம்பர் 1 2. இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்மளோட செகண்ட் ரூல், நம்பரிங் தி கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் தி கார்பன் செயின். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபங்க்ஷனல் குரூப், பாண்டு, சப்ஸ்டிட்யூவன்ட், இவங்களுக்கு நம்ம லோவஸ்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம 3rd ரூல்ஸுக்கு போகலாம். ஸோ 3rd ரூல் பார்த்தீங்க அப்படின்னா நேமிங் தி சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ், அப்படி இல்லாட்டி நேமிங் த ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்டிட்யூவன்ட்டோட இன்னொரு பேர் தான் எனக்கு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ முதல்ல எது சப்ஸ்டிட்யூவன்ட்? நீங்கள் செயின் சூஸ் பண்ணுறீங்க, லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணுறீங்க. அந்த செயின் சூஸ் பண்ணது போக இந்த மாதிரி மேலே யாராவது இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் செயின் சூஸ் பண்ணிட்டேன், என்னோடய லாங்கஸ்ட் கார்பன் செயின். நான் 1 2 3 4. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன், 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ அதே இது நம்ம எல் ஷேப்பில் போகிறோம், அப்படி போனாலுமே 1 2 3 4 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் செயினே நம்மளோட செயினாக சூஸ் பண்ணிக்கலாம், கார்பன் செயினாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கார்பன் செயின் போக இந்த மாதிரி மேலேயோ கீழேயோ ஏதாவது ஒரு குரூப் இருக்குன்னா இந்த குரூப்புக்கு பேர் தான் என்னது? சப்ஸ்டிட்யூவன்ட், இல்லாட்டி இது நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஓகே, அப்போ சப்ஸ்டிட்யூவன்ட்டாக எனக்கு யாரெல்லாம் வரலாம்? ஒன்று அல்கைல் குரூப் வரலாம், இந்த மாதிரி CH3 C2H5 அப்படின்ற மாதிரியான அல்கைல் குரூப் வரலாம். ஓகே, இப்போ அந்த அல்கைல் குரூப்போட பேரண்ட் யார்? இந்த குரூப்பை எதுலேருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அல்கேன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் அல்கேன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அப்போ அந்த அல்கேன்லேருந்து நான் ஒரு ஹச்சை மைனஸ் பண்ணிட்டேன்னா அங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு தான் அல்கைல். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் CH4, அங்கேருந்து ஒரு ஹச்சை கம்மி பண்ணுங்கள் CH3. அப்போ இதுக்கு பேர் எனக்கு மெத்தில். இப்போ இங்கே பேரை கவனிச்சிங்கன்னா இதுக்கு பேர் எனக்கு மீத்தேன். அதே மீத்து தான். இந்த ஏனை நான் என்னவா மாற்றிக்கிறேன்? ஐல்னு மாற்றிக்கிறேன், மீத்தைல். சரி, C2H6 இதுக்கு பேர் ஈத்தேன். ஒரு ஹச்சை கம்மி பண்ணுறேன், C2H5. ஈத் எனக்கு மாறாது, கடைசி இந்த 3 வார்த்தை தான் எனக்கு மாறும். ஏனுக்கு பதிலாக ஐல், ஈத்தைல். ப்ரொப்பேன் C3H8 ப்ரொப்பேன். ஒரு ஹச்சை மைனஸ் பண்ணுறேன், அப்போ அது எனக்கு ப்ரொப்பைல். அப்போ அல்கைன்லேருந்து ஒரு ஹச்சை மைனஸ் பண்ணால் வரக்கூடிய குரூப்பு தான் எனக்கு அல்கைல் குரூப். அதோட ப்ரனன்சியேஷன் எல்லாமே எனக்கு ஐல்னு முடியணும். மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென்டைல், ஹெக்சைல்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ஐல் அப்படின்ற சவுண்டோடு அப்படி எனக்கு முடிகிற மாதிரி இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இதை தவிர்த்து நமக்கு குரூப் நம்பர் 17 பீரியாடிக் டேபிளில் நம்மளோட குரூப் நம்பர் 17 ஹாலஜன்ஸையும் நம்ம இங்கே ப்ரிஃபிக்ஸாக எதிர்பார்க்கலாம். மொத்தம் ஒரு 4 ஹாலஜன்ஸ் இருக்குது, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இது எல்லாமே இதோட ஆக்சுவல் நேம். சப்போஸ் இது எனக்கு ப்ரிஃபிக்ஸாக வந்தால் அதோட நேமை நம்ம ஸ்ட்ரைட்டாக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும், ஓன்ற சவுண்டோட முடிக்கிறோம்.
ஃப்ளூரின்னா ஃப்ளூரோ, குளோரின்னா குளோரோ, புரோமின்னா புரோமோ, அயோடின்னா அயோடோ. ஸோ ப்ரிஃபிக்ஸ் எல்லாமே அதோட சவுண்டு முடியும் போது ஓன்ற சவுண்டோட முடியணும். ஒன்லி ஃபார் ஹாலஜன்ஸ் ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ அண்ட் அயோடோ. ஓகே, ஸோ இது நம்மளோட தேர்ட் ரூல் அப்படின்றது நேமிங் தி சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ். இப்போ யார் சப்ஸ்டிடியூவன்ட், செயின் சூஸ் பண்ணது போக இந்த மாதிரி மேலேயோ இல்லை இந்த மாதிரி கீழேயோ யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் எனக்கு சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். இதை நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒன்று, இந்த மாதிரி ஒரு அல்கைல் குரூப் நமக்கு சப்ஸ்டிடியூவண்ட்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி ஹாலஜன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் எனக்கு உள்ளே வந்தால் இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லோவஸ்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதையே நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு 3 ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் கார்பன் செயின் சூஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஸோ ஃபஸ்ட் ரூல்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ரூல் பாருங்களேன். 1 2 3 4 5 ஸ்ட்ரைட்டாக போகிறேன், ரிவர்ஸில் வரேன். 1 2 3 4 5. அப்போ என் சப்ஸ்டிடியூவன்ட் நீங்கள் கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கு ஒன்று நான் 2 கொடுக்கணும், இல்லை 4 கொடுக்குறோம். அப்போ நம்மளோட ரூல்ஸு லோவஸ்ட் நம்பர் தான். அப்போ இந்த மெத்தடாலஜி தான் கரெக்டு. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனல் குரூப்பு, சப்ஸ்டிடியூவன்ட்டு, பாண்டு, இந்த 3 பேருக்கும் லோவஸ்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி நம்ம இங்கே பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் அப் டு யுவர் தேர்ட் ரூல். இப்போ நம்ம ஃபோர்த்துக்கு நம்ம ஸ்கிப் ஆகிறோம். ஓகே, ஃபோர்த் ரூல் என்னென்னா, அரேஞ்ச் த சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ இந்த காம்பவுண்ட்லேயே எனக்கு 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. செயின் சூஸ் பண்ணது போக மேலே 1 கீழே 1. CH3 இப்போ தான் நம்ம நேம் சொன்னோம், மெத்தில். C2H5 நேம் சொன்னோம், எத்தில். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே காம்பவுண்டில் 2 சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருந்தால் அப்போ பேர் எப்படி வைக்கிறது, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி இது பேர் மெத்தில், எத்தில். அப்போ இ அப்படின்ற லெட்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணி எத்தனை சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருந்தாலும் யார் முன்னாடி வரணுமோ அந்த லெட்டரை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. எத்தில் முடிச்சுட்டு இங்கே நீங்கள் மெத்திலுக்கு பேர் வைக்கணும். ஸோ இது ஃபோர்த் ரூல். ஓகே, டு த லாஸ்ட் ஃபைனல் ஒன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா, ஃபார்முலா ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் ப்ளஸ் செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்ன்றது சப்ஸ்டிடியூவண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். அண்ட் ரூட் வேர்ட் அப்படின்றது அந்த காம்பவுண்டில் இருக்க நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ரூட் வேர்ட் அப்படின்றது. சரி, அப்போ எந்தெந்த நம்பர்ஸுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ரூட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 1னா மெத், 2னா ஈத் ஆர் எத் அப்படின்னு சொல்லுவாங்க, 3னா ப்ரோப், 4னா பியூட், 5 பென்ட், 6 ஹெக்ஸ், 7 ஹெப்ட், 8 ஆக்ட், 9 நான், 10 டெக். ஓகே, ஸோ ப்ரிஃபிக்ஸ்ன்றது சப்ஸ்டிடியூவண்ட்டை இண்டிகேட் பண்ணுது, ரூட் வேர்டுன்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ அடுத்ததாக ப்ரைமரி சஃபிக்ஸ். ஓகே, ப்ரைமரி சஃபிக்ஸ்ன்றது எனக்கு பாண்டை இண்டிகேட் பண்ணுது. மொத்தம் 3 விதமான பாண்ட்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். அல்கேன், அல்கின், அல்கென். அல்கேன்னா சிங்கிள் பாண்டு, அல்கீன்னா டபுள் பாண்டு, அல்கைன்னா ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டு, சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட்னா அந்த காம்பவுண்ட் அல்கேன்னு சொல்லுவோம், டபுள் பாண்ட்னா அல்கீன்னு சொல்லுவோம், ட்ரிபிள் பாண்ட்னா அல்கைன்னு சொல்லுவோம். அப்போ எந்த பாண்டு நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கடைசி 3 லெட்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சிங்கிள் பாண்டாக அந்த பேர் முடியும் போது எனக்கு ஏன் அப்படின்ற சவுண்டோட முடியும். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த நேம் எனக்கு ஈன் அப்படின்னு முடியும். ட்ரிபிள் பாண்ட்னா அந்த நேம் எனக்கு ஐன் அப்படின்னு முடியும். ஸோ ஏன், ஈன், ஐன். ஏன்னா சிங்கிள் பாண்டு, ஈன்னா டபுள் பாண்டு, ஐன்னா ட்ரிபிள் பாண்டு. சரி, அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் நமக்கு 4 ஃபங்க்ஷனல் குரூப் தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டரி சஃபிக்ஸ்ன்றது ஃபங்க்ஷனல் குரூப்பை மட்டுமே இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஆல்கஹால் ஃபார்முலா எனக்கு OH, சிம்பிள் எனக்கு ஆல், OL. ஆல்டிஹைட் ஃபார்முலா எனக்கு CHO, அதோட சிம்பிள் AL. ஆல்கஹாலுக்கு OL, ஆல்டிஹைடுக்கு AL. கீட்டோன்னா CO. சம்டைம்ஸ் எங்களுக்கு C1 டைரெக்டாக கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் இப்படியும் கொடுக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, எப்படி கொடுத்தாலும் அது எனக்கு கீட்டோன் தான். ஸோ CO இந்த கடைசி 3 லெட்டர்ஸ் ஓன் அப்படின்ற சவுண்டோட முடியும். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்முலா COOH, இதோட சவுண்ட் எனக்கு ஓயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். ஓகே, ஸோ ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும்
ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்ன்றது சப்ஸ்டிடியூவண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய வார்த்தை. ரூட் வேர்டுன்றது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸ்ன்றது பாண்டு. செகண்டரி சஃபிக்ஸ்ன்றது எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, அப்போ கடைசியாக நம்ம ஒரே ஒரு ரூல்ஸை மனசில் வச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, இதோட எக்ஸாம்பிள் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். என்னோடய ஃபர்ஸ்ட் ரூல், சூஸிங் தி லாங்கஸ்ட் கார்பன் செயின். ஓகே, நம்பர் கொடுக்குறேன் 1 2 3. சரி, இதில் எனக்கு கம்ப்ளீட்டாக கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப்போ சப்ஸ்டிடியூவண்ட்டோ இல்லை பாண்டோ பெருசாக எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நான் நம்பரிங்கில் நீங்கள் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். டேரெக்டாகவே ஒரே டேரெக்ஷன்லேயே 1 2 3ன்னு எழுதிடலாம். இப்போ இதுக்கு நான் பேர் வைக்கிறேன். மொத்தம் எனக்கு 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இல்லை சப்ஸ்டிடியூவண்ட்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் 3rd ரூலையும் 4th ரூலையும் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் 5th ரூல் ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். ஓகே, சப்ஸ்டிடியூவண்ட்டு கிடையாது. ஸோ ப்ரிஃபிக்ஸை விட்டுருங்க. அடுத்து ரூட் வேர்டுக்கு வாங்க. இப்போ ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எனக்கு 3. அப்போ 3 அப்படின்ற பட்சத்தில் அதோட ரூட் வேர்டு எனக்கு ப்ரோப். காம்பவுண்டில் பாண்ட் எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்டு தான். அப்போ சிங்கிள் பாண்ட் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சவுண்டு ஏன், ஏஎன்இ, ப்ரொப்பேன். அப்போ அதோட நேமே எனக்கு ப்ரொப்பேன் தான். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்பர் 2. இதுக்கு முதல்ல நான் லாங்கஸ்ட் கார்பன் செயின் சூஸ் பண்ணிடுறேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஆல்கஹால் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அப்போ எதுக்கு நீங்கள் லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ நம்பரிங்க நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் இதுக்கு நீங்கள் லோவஸ்ட் நம்பரான 1 கொடுக்க முடியும். ஓகே, இதில் எனக்கு சப்ஸ்டிடியூவண்ட்டு கிடையாது. செயின் சூஸ் பண்ணிட்டேன். மேலேயோ கீழே யாருமே கிடையாது. ஸோ நோ சப்ஸ்டிடியூவண்ட்ஸ். ஸோ ரூல் நம்பர் 3 4 நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாக்கு வந்துடலாம். ஸோ ஃபார்முலா படி எனக்கு சப்ஸ்டிடியூவண்ட்டு கிடையாது. அப்போ அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரூட் வேர்டு. எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? அகெயின் அதே 3 தான். அப்போ வேர்டு எனக்கு ப்ரோப். எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்டு தான். அப்போ எனக்கு ஆன். சரி, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே நான் பாண்டை பற்றி பேசிட்டேன், ப்ரைமரி சஃபிக்ஸை பற்றி பேசிட்டு அடுத்து நான் எதை பற்றி பேச போகிறேன்? ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி நான் பேச போகிறேன். செகண்டரி சஃபிக்ஸை பற்றி பேச போகிறேன். தட் இஸ் மை ஆல்கஹால். சரிங்களா? இங்கே உங்களோட நேம் ரூட் வேர்டு ப்ளஸ்ஸு ப்ரைமரி சஃபிக்ஸோடு முடிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல முதல்ல ரூட் வேர்டை பற்றி பேசுனீங்க, அடுத்து பாண்டு ப்ரைமரி சஃபிக்ஸை பற்றி பேசணும். அடுத்ததாக நீங்கள் எதையும் பற்றி பேச போகிறீங்க? உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்பான செகண்டரி சஃபிக்ஸை பற்றியும் நம்ம பேச போகிறோம். சரி, அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈயை ஒமிட் பண்ணணும். இந்த ஈயை எடுத்தால் தான் உங்களால் யாரை உள்ளே கொண்டு வர முடியும்? இந்த செகண்டரி சஃபிக்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அந்த ப்ரொப்பேன் ஈனை எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் குரூப்பை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. இது எனக்கு OH அப்படின்ற பட்சத்தில் அது எனக்கு ஆல்கஹால், அதோட சிம்பிள் எனக்கு ஆல். ரைட். ஸோ இதுதான் நம்மளோட கடைசி ஒரு டிப்ஸு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாண்டை பற்றி பேசுகிறீங்க, ப்ரைமரி சஃபிக்ஸ் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி பேச வரீங்க அப்படின்னா இந்த கடைசியில் இருக்க ஈயை எடுத்தணும். அது எந்த பாண்டாக இருந்தாலும் சரி, ஏனோ ஈனோ ஐனோ கடைசியில் இருக்கக்கூடிய இந்த ஈயை ஒமிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப்பை பற்றி நம்ம இங்கே பேச முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஐயூபேக் நாமென்க்ளேச்சரோட ரூல்ஸ் அண்ட் அதோட டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை திரும்பி கூட நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக நேம் உங்களால் வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இங்கே நம்ம டிப்ஸோடு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்கள் சயின்ஸ் பற்றி வீடியோஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும், வரக்கூடிய 10th சயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் சென்டம் எடுக்கணும், மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.